ஒரு பெத்த தாய் சின்ன சின்ன கண்டிப்பு இருக்கணும். கண்டிப்புக்கு பேர் அடிக்கிறது, உதைக்கிறது பனிஷ்மெண்ட் கிடையாது. கண்ணே உன் வயசு 15, கண்ணே உன் வயசு 16, நீ 10 வயசுல பெரிய மனுஷி ஆயிட்ட, உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, உன் ஹார்மோன் இவ்வளவு வேலை செய்து, நீ சாப்பிட்ற பொருள் நல்ல பொருள் இல்லை, அது உன்னை தூண்டி விடுது, நீ பார்க்குற பொருட்கள் எல்லாமே உனக்கு கெட்ட பொருளாக இருக்கிறதுனால உன் மனசு அளவாயிண்டா. அம்மா இருக்கிறேன், அப்பா இருக்கிறேன், அண்ணா இருக்கிறார், அக்கா இருக்குது அப்படின்னு அந்த குழந்தையை புடம் போடுறோம். வேற ஒன்றும் கிடையாது. கண்டிப்புக்கு பேரு அதுதான். அப்படி செய்தால்தான் தாயின்றவ சாதாரண இல்லையே. நமக்கு 2 மாச கருவா நீயும் நானும் அம்மா வயிற்றுல கொலன்னு இருக்கும்போது வாந்தி எடுக்க வச்சோம். அதெல்லாம் மறந்துடாதீங்க. 3 மாசம் வரைக்கும் நீ நானும் அம்மா வயிற்றுல இருந்து அரை மயக்கத்திலே இருப்பா. நல்லா இருந்த அம்மாவை வாந்தி எடுக்க வச்சு மயக்கம் வர வச்சது நீ நானும். 4 மாசத்துல பனிக்கூடத்தோட நம்ம கொஞ்சம் வளருவோம். 6 மாசத்துல ஒரு 3 கிலோ வெயிட் ஆயிரும். அதை தாங்குவா. 7 மாசத்துக்கு நம்ம சட்டுன்னு உட்கார முடியாதா, சட்டுன்னு எந்திரிக்க முடியாதா? நீயும் நானும் வயிற்றுல இருந்துட்டு அந்த அம்மாவை அவ்வளோ துன்புறுத்துவோம். இப்படி படுக்க முடியாது, இப்படி படுக்க முடியாது, ஐயோ என் குழந்தைக்கு தொப்புள் கொடி சுத்திருமோன்னு அந்த பெத்த தாய் நமக்காக 6 கிலோவை தாங்கி மெதுவா நடந்து 290 நாள் கழிச்சு 70 தேள் ஒரே நேரத்தில் கொற்ற வலியோட உன்னை என்னையும் இரத்த சகதியோட பெற்று தொப்புள் கொடி அத்து 10 நிமிஷம் தாய்ப்பால் கொடுத்து காலையில கூட சோறாக்கி கொடுத்து பொய்வா மகளே அனுப்பிச்ச அந்த பெத்த தாய்க்கு நீ செய்யக்கூடிய ஒரே கைமாறு இது கண்டிப்பு இல்லம்மா, என்னை நல்வழிப்படுத்துறம்மா, என் நல்வழிப்படுத்துற அப்படின்னு அந்த தாயோடைய தியாகத்துக்கு நீங்க சொல்லி